காவிரிக்கு போராடினேன். மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எல்லாவற்றுக்கும் இந்த மக்களோட மக்களாக நின்று போராடிய கூட்டம் இந்த கூட்டம். இதற்கு இது என் மண், என் மக்கள். மீனவர் பிரச்சனை, அது மாணவர் பிரச்சனை, அது விவசாயி பிரச்சனை, அது தானி ஓட்ட பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, மருத்துவர் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை இல்லை. இது என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். நீ பாரு, பார்க்கிற திசையெல்லாம் வேளாண்மை கூட்டு பண்ண. உள்ள வந்தீங்கன்னா மீன் கிடைக்கும், வாத்துக்கறி, இந்த வாத்து வளர்க்குறேன், வேற என்ன வேணும், பன்னி இந்த பன்னிக்கறி இருக்குது, வேற என்ன வேணும், வேற என்ன, நாட்டுக்கோழி இந்த நாட்டுக்கோழி இருக்குது, வேற என்ன வரி எல்லாம் இருக்கு, எல்லாம் வளர்ப்பேன். கீரை, கீரையில் எல்லா கீரை வகை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணி எல்லாம் வளர்ப்பேன். கூட்டு பண்ணை முறை இதை செய்ய சொன்னது என்னுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். ஈழத்தில் செய்து காட்டியவன் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். பொருளாதாரம் எங்க இருக்கு? வேளாண்மை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பசுமை தற்சார்பு பொருளாதாரம் தான் நாட்டை நிரந்தர பசியை போக்கும், வறுமை ஏழ்மையை போக்கும். உனக்கு எளிதா சொல்றேன், மாட்டை வந்து மாட்டு சாணத்தை எடுத்து ட்ரக்கில் வண்டியில் போடுறதுக்கு எஜுகேஷன் அதுக்கு தேவையில்லை. மாட்டு எத்தனை லிட்டர் பால் கறந்துருக்குன்னு என்றதுக்கு படிப்பு தேவைப்படுது. படித்தவனுக்கு அங்கே வேலை, படிக்காதவனுக்கு அங்கே வேலை. உனக்கு புரியுதா? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இந்த தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் இப்பயும் இதை பேசிட்டு இருக்கான். இதை பேசி பேசி மண்டைக்கில் போனாதான் நீ ஓட்ட போடுவ. நான் ஜெயிச்சா தானே கொண்டு வர முடியும். இந்திய நாடாளுமன்றத்தில் போய் என்ன பேசுவ? திமுக போய் எதையும் பேசல, அதிமுக போய் பேசல. இவ என்ன 39 உறுப்பினர் கொண்டு போய் என்ன பேச்சு திமுக சொல்லு? இந்த நிலம் இழந்து விட்ட உரிமையை என் பிள்ளைகள் பேசுவார்கள். இருக்கிற உரிமையை பாதுகாக்க சண்டை போடுவார்கள். இத்தனை மாநில மொழிகள், சின்ன சின்ன நாடுகளில் பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கிறது. சிங்கப்பூருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என் வரி அவனுக்கு இருக்குதா? என் வாக்கு அவனுக்கு இருக்குதா? அந்த நிலத்தின் விடுதலைக்கு நான் போராடினேனா? இல்லை. ஆனால் அவன் என் தாய்மொழியை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறான். சிங்கப்பூரில் இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு பறந்து வந்தால் தமிழிலே அறிவிப்பு செய்கிறான். அரபு நாட்டிலிருந்து நான் வந்தால் தமிழிலே அறிவிப்பு இருக்கு. எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் தலைநகரிலிருந்து நான் பறந்து போனால் இந்தி, இங்கிலீஷ், பெங்காலி, குங்காலின்னு வைத்துக்க. நீ வந்து உட்கார்ந்தவன ஒரு வண்டி பறக்காது. தமிழ் அறிவிப்பு செய். இந்த கடையெல்லாம் தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? தமிழ் வேணாமா? பாரு, ஒரு இடத்துல தமிழ் தமிழ் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கத்தியவர் பிறந்த ஊர்ல எங்க இருக்கு தமிழ் பாரு. ஒரு தடவை படிச்சு காட்டு, படிச்சு காட்டு, படி, ஒரு தடவை படி. அது என்னன்னு படி. அஜித் மென்ஸ் வேர், இங்க பாரு, மெடிக்கல்ஸ் ஜேகே மெடிக்கல்ஸ். அப்ப எப்படி மெடிக்கல்ஸ்ல என்ன எழுத்துல எழுதிருக்கு? தமிழ் எழுத்துல. உச்சரிப்பு என்ன? ஆங்கிலம். இது இந்த அஜித் மென் வேற எழுத்துல என்ன? தமிழ். ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். அவன் இங்கிலீஷ்காரன், நீ தங்கிலீஷ்காரன். தட்ஸ் ஆல். உன் இனத்தை நீ அழிய விட்டு விட்டாய், தொலைத்து விட்டாய். உன் தாய் மரண படுக்கையில் கிடக்கிறாள். உன் தமிழ் தாய் உலகின் மூத்தவள், எல்லா மொழிகளின் ஆதி மொழி தமிழ். அதை அழிய விட்டு விட்டாய். 22 மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருந்தால் இந்தியா அழிஞ்சு விடுமா? மூழ்கிடுமா? தமிழன் வரியை எடுத்து கொண்டு போறாய். 2 வரி கடிதம் தமிழ்ல எழுதி 2 வரி எழுதி அனுப்ப முடியாதா? எதற்கு இந்தி, இங்கிலீஷ்? ஏன்? எப்படி இருக்கு? இந்திய நாட்டின் வருவாயை நிறைப்பதில் 2வது இடத்திருக்கிற தமிழ்நாடு. தமிழர்கள் நாங்கள். புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டிடத்திலே இந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு. ஏன் என் தாய்மொழியில் கல்வெட்டு வைத்து எங்களை மதிக்கல? நீ என் தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கல. 39 உறுப்பினரை கொண்டு போன தமிழ் இனத்தின் தாழ இனத்து தலைவர் மகன் ஒன்னும் பேசல. திராவிட மாடல் ஒன்னும் பேசல. திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம்,
மாடலுங்கிறது இங்கிலீஷு, திராவிட மாடல் தமிழ் வாழ்க. எப்படி இருக்கு? இவங்க எழுதி வச்சிருக்காங்க பாரு, ஊர் ஊருக்கு நம்ம தமிழ்ல இருக்கும். விழுப்புரம் இங்கிலீஷ்ல, நம்ம தமிழ்ல, சென்னை இங்கிலீஷ்ல. இதாண்டா தங்கிலீஷு. கருவாட்டி சாம்பார். அதான் பயமா இருக்கு. ஏன்னா எல்லா பனையும் மொட்டையாயிரும். எத்தனை மட்டையை வெட்டுறது? அதுதான் நீ அண்ணன் சொல்றதுக்கு நீ புரட்சிங்கிறது வந்து ஒரு தலைகீழ் மாற்றம். எல்லாத்தையும் புரட்டிடணும். சும்மா இவங்கள மாதிரி வச்சுக்கிட்டு மக்கள் கோச்சுப்பாங்களோ, நமக்கு ஓட்டு போடுவாங்களோ. போட்டா போடு, போடலைன்னா போவா. நட்டம் எனக்கு இல்லை, நட்டம் எனக்கு இல்லை, உனக்கு இல்லை, உனக்கு தான், உனக்கு தான். எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னது, நமக்கென்று வரலாறு இல்லை, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது வரட்டும்னாரு. அது மாதிரி நமக்கு உனக்கென்ற அரசியல் அதிகாரம் இல்லை, அதை நோக்கி அதை அடைவதற்காக ஒரு அண்ணன், உன் உடன் பிறந்தவன், உன் சித்தப்பன், உன் மாமன் கத்தி செத்தான் என்ற வரலாறாவது இந்த நிலத்தில் பதிவு. அது நீ போடு, போடாம போ, போடு. நீ உதயநிதிக்கு போடு, அப்புறம் இன்ப நிதிக்கு போடு. உனக்கு துன்ப நிதி, அவனுக்கு இன்ப நிதி. போ போ போ. இந்த காங்கிரஸுக்கு போடு. காங்கிரஸ் எதுக்குடா காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு சொல்ற? விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சி காங்கிரஸ். 80 கோடி ஏழை, 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். பசியோடு பல கோடி குழந்தைகள் பசியோடு படுக்க போகிறார்கள். நாடடா இது? நாடாது. அறிவை வித்துவிட்ட, மருத்துவத்தை வித்துவிட்ட நீ அறிவை வேற ஆளுக்கு தனியார் கொடுத்துட்ட. தனியார்கிட்ட போ. மருத்துவம் தனியார் போய் படுத்துக்க. தண்ணி தனியார் வைப்பா வாங்கி குடிச்சுக்க. இது நாடா சுடுகாடாது? ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பும் கடமையும். பொறுப்பற்ற அரசு, தரமற்ற அரசு. இல்ல இப்ப கல்வி இலவசமா தானே இருக்கு, இப்ப மருத்துவம் இலவசமா தானே இருக்கு. இருக்குல்ல, உனக்கு தான் முடியல, இல்ல இங்க வந்து படு. ஏன் அப்பளோக்கு போற? ஏன் காவிரிக்கு போற? இங்க வா, இங்க வா வா. ஏன் உன் பிள்ளை அங்கே போய் படிக்க வைக்கிற? அரசு பள்ளிக்கூடத்தில் சேரு, அரசு 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 கல்லூரியில் சேரு. சேரு பார்ப்போம். வாய்ப்பு இல்லை. மாத்தணும்னா சும்மா வாயிட்டு மாத்தணும் மாத்தணும் பேசிட்டு கூடாது.